ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ 10th ஸ்டாண்டர்ட் மேத்ஸில் எக்ஸசைஸ் 3.3 கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம். அதில் நம்ம 4th கொஸ்டின் பார்க்கலாம் புக்கில். ஸோ 4th கொஸ்டினில் வந்துட்டு given the LCM and GCD of the two polynomials P of x and Q of x கொடுத்துட்டு find the unknown polynomial in the following table கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் பார்த்தீங்கன்னா LCM GCD P of x கொடுத்துட்டு நம்மளுக்கு Q of x கேட்குறாங்க. செகண்ட் சப்டிவிஷன்ல பாத்தீங்கன்னா LCM GCD கொடுத்துட்டு Q of x கொடுத்துட்டு P of x கேக்குறாங்க. ஓகேவா? சோ நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும்ல, P of x into Q of x is equal to LCM into GCD. அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்மளுக்கு எது விட்டு போயிருக்கோ அதை நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபோர்த் கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல LCM கொடுத்துருக்காங்க, GCD கொடுத்துருக்காங்க, P of x கொடுத்துட்டு Q of x கேக்குறாங்க. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு Q of x தான் நம்ம வந்துட்டு கண்டுபிடிக்கணும். முன்னாடி f of x g of x இருந்துச்சு, அதுக்கு பதிலாக இங்கே p of x q of x இருக்கு, அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஸோ நம்ம இப்போ p of x வந்து நம்ம எப்படி நம்ம வந்துட்டு சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். நம்ம இதை ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஸோ மல்டிப்ளை பண்ணா 35 வரணும், ஆட் பண்ணா -12 வரணும். ஓகேவா? ஸோ 35 வரணும்னா லைக் 7 ட்ரை பண்ணலாம். லைக் 7 5s are 35. இங்க மைனஸ் இருக்கிறதுனால நம்ம ரெண்டுலயுமே மைனஸ் போட்டுடலாம். இப்போ பாருங்க, -7 into -5 35, -7 -5 வந்துட்டு 12, -12 ரெண்டுமே கரெக்டா வந்துருச்சா? ஸோ நம்ம இந்த ஈக்குவேஷனை வந்துட்டு இந்த மாதிரி ஃபேக்டரைஸ் பண்ணிட்டோம். இது கோஎஃபிஷியன்ட் இல்லைன்றதுனால நம்ம ஏ வச்சு ஈஸியாவே எழுதிடலாம். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு a -7னும் a -5னும் நம்ம வந்து இதை வந்து ஃபேக்டரைஸ் பண்ணி எழுதிட்டோம். ஸோ இதுதான் வந்துட்டு இதோட எக்ஸ்பேண்ட் பண்ணி நம்ம எழுதியிருக்கோம். ஸோ நம்மளுக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? எஃப் ஆஃப் எக்ஸ் அங்கே போடுவோமோ, அதுக்கு பதிலாக இங்கே நம்ம வந்துட்டு பி ஆஃப் எக்ஸ் இன்டூ கியூ ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்டூ ஜிசிடி அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ நம்மளுக்கு எல்சிஎம் ஜிசிடி எல்லாமே இருக்கு, கியூ ஆஃப் எக்ஸ் மட்டும்தான் வேணும். ஸோ கியூ ஆஃப் எக்ஸை மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு எல்சிஎம் இன்டூ ஜிசிடி divided by P of x. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு எல்லாமே இருக்கு, எல்லாத்தையுமே நம்ம அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிட்டா ஆன்சர் வந்துடும். ஸோ LCM நம்மளுக்கு இங்க என்ன இருக்கு? a cube minus 10a square plus 11a plus 70 into GCD வந்துட்டு a minus 7 divided by P of x வந்துட்டு a minus 7 a minus 5. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு மேலே வந்துட்டு எல்சிஎம் போட்டாச்சு, ஜிசிடி போட்டாச்சு, பி ஆஃப் எக்ஸோட வேல்யூயும் போட்டாச்சு. இப்போ நம்மளுக்கு a -7 ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாமா? ஸோ இப்போ நம்மளுக்கு ரிமைனிங் கிடைச்சிருக்கிற டேர்ம் பார்த்தீங்கன்னா இதை நம்மளால வந்துட்டு எப்படி நம்மளையுமே ஸ்ட்ரைக் அவுட் பண்ண முடியாது, கரெக்டா? ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா மேலே இருக்கிறத அப்படியே நம்ம கீழே இருக்கிறதோட லாங் டிவிஷன் மெத்தட் படி டிவைட் பண்ணிடலாம். ஓகேவா? இப்ப நம்ம வந்துட்டு இங்க இந்த ஃபர்ஸ்ட் இந்த ஏ கியூப் வர்ற மாதிரி தான் நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணணும். இங்க ஏ இருக்கு, ஏ கியூப் வரணும்னா என்ன பண்ணணும்? ஏ ஸ்கொயரால மல்டிப்ளை பண்ணணுமா? அப்ப ஏ ஸ்கொயர் இன்டூ ஏ வந்துட்டு ஏ கியூப், ஏ ஸ்கொயர் இன்டூ -5 என்னது -5a ஸ்கொயர். சைன் சேஞ்ச் பண்ணிடலாம். பிளஸ் ஏ கியூப் மைனஸ் ஏ கியூப் ஸ்ட்ரைக் அவுட் ஆயிடுச்சு. -10 + 5 என்னது -5a ஸ்கொயர். இது அப்படியே நம்ம கீழே இறக்கிடலாம். இப்ப இங்க ஏ இருக்கு, இங்க -5a ஸ்கொயர் இருக்குன்னா நம்ம அப்ப எதால மல்டிப்ளை பண்ணணும்? அத -5a ஆல பண்ணணும். அப்பதான் -5 into a வந்தீங்க -5a ஸ்கொயர் வரும். -5 into a -5 என்னது? பிளஸ் 5 5s are 25 ஒரு a. இப்போ நம்ம சைன் சேஞ்ச் பண்ணிட்டு -5a ஸ்கொயர் பிளஸ் 5a ஸ்கொயர் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாம். -25 + 11. ஸோ இது ரெண்டு நம்ம சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ 5 - 1 வந்துட்டு 4, 2 - 1 வந்துட்டு 1. பெரிய சைன்ல மைனஸ் இருக்கிறதுனால -a + 70. இப்போ இங்க நம்மளுக்கு a இருக்கு, இங்க -14a இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? -14ஆல மல்டிப்ளை பண்ணாலே போதும். ஸோ -14 into a வந்துட்டு -14a, -14 into -5 வந்துட்டு +70, கரெக்டா? ஸோ 14 into 5 வந்து 4 5s are 20, 1 5 + 2. ஸோ இது வந்துருச்சு. இப்போ நம்ம
சைன் சேஞ்ச் பண்ணி -14a + 14a ஸ்ட்ரைக் அவுட் பண்ணலாம். 70 - 70 ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி 0 வந்துருச்சு. ஸோ 0 வந்துருச்சுன்னா நம்மளுக்கு கோஎஃபிஷியன்ட் தானே ஆன்சரு. அப்போ அந்த கோஎஃபிஷியன்ட் தான் நம்மளோட Q ஆஃப் எக்ஸு. ஸோ Q ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு a² - 5a - 14. இப்போ நம்ம இதை ஃபேக்டரைஸ் பண்ணுறோம்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ மல்டிப்ளை பண்ணுறப்ப -14 வரணும், ஆட் பண்றப்ப -5 வரணும். ஸோ என்ன போடலாம், 7 2s are 14 வரும். மைனஸ் இருக்கிறதுனால நம்ம பெரிய நம்பர்ல மைனஸ் போட்டுடலாம். ஸோ -7 + 2 வந்துட்டு -5, -2 × 14 2 வந்துட்டு -14 கரெக்டா வருதா? அப்ப நம்மளுக்கு இங்க கோஎஃபிஷியன்ட் இல்லைன்றதுனால நம்ம ஈஸியாவே போட்டுடலாம். லைக் a - 7 × a + 2. ஓகேவா? ஸோ a - 7 × a + 2 தான் நம்மளோட Q ஆஃப் எக்ஸோட வேல்யூ. ஓகேவா? இந்த சம் புரிஞ்சிச்சா? நம்ம நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஸோ நம்ம 4th கொஸ்டின்ல செகண்ட் சப்டிவிஷன்ல எல்சிஎம் கொடுத்துருக்காங்க, ஜிசிடி கொடுத்துருக்காங்க, பி ஆஃப் எக்ஸ் கேட்குறாங்க, Q ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த Q ஆஃப் எக்ஸை வந்து இதுக்கு மேலே நம்ம வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண முடியாது. ஏன்னா எல்சிஎம்ல ஆல்ரெடி x⁴ - y⁴ இது ஈஸியாக நம்மளுக்கு ஸ்ட்ரைக் அவுட் ஆகும். ஆனா இந்த டேர்ம் மட்டும் நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணணும். உங்களுக்கு போன சம்ல நம்ம பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? இது வந்து x⁴ y⁴ வந்து x² the whole squareன்னு போட்டு இதை வந்து நம்ம a² + 2ab + b² ஃபார்மேட்டு கொண்டு வந்தோமா? ஸோ அதே மாதிரி நம்ம இதை மட்டும் எடுத்துட்டு வந்துட்டோம்னா நம்மளுக்கு ஸ்ட்ரைக் அவுட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ நம்ம இப்போ வந்துட்டு எல்சிஎம் மட்டும் நம்ம கொஞ்சம் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் டேர்மை அப்படியே வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ செகண்ட் டேர்மை மட்டும் x² the whole square plus இந்த டேர்ம் அப்படியே போட்டுட்டு y² the whole square. அண்ட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, இந்த டேர்ம் வந்துட்டு நம்மளுக்கு 2 டைம்ஸ் வரணும். ஸோ இதே டேர்மை வந்து நம்ம பிளஸ் பண்ணி மைனஸ் பண்ணிடலாம், அப்படின்னா எந்த சேஞ்சும் வராது. பிளஸ் x² y² ஒரு டேர்மும் -x² y² ஒரு டேர்ம்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த வெளி டேர்ம் வந்து அப்படியே நம்ம போட்டுக்க போறோம். உள்ள வந்துட்டு இந்த டேர்ம் ஃபர்ஸ்ட் இப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த x² y² பிளஸ் இன்னொரு x² y² ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா 2x² y² ஆயிடும். பிளஸ் இது வந்துட்டு y² the whole square. ஸோ இது எல்லாமே சேர்ந்தாப்புல இருக்கட்டும். நம்மளுக்கு ஒரு -x² y² மட்டும் தனியா இருக்கு. ஸோ as usual நம்ம அங்க பார்த்த மாதிரி தான் a² + 2ab + b² இருக்கு. ஸோ நம்ம அதை எப்படி எழுதலாம்? a + b the whole squareன்னு எழுதிடலாம். a வந்து x², b வந்து y². ஓகேவா? ஸோ x² + y² the whole square. So x² + y² the whole square. So a + b the whole square தான் a² + 2ab + b² இருக்கு. மைனஸ் இங்க வந்து x² y². ஓகேவா? மைனஸ் இது நம்ம xy the whole square அப்படின்ட்டு போட போறோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம a² - b². ஸோ இது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நான் முந்தின சம்ல தான் இது போட்டிருக்கேன். லைக் எக்ஸசைஸ் 3.3ல 3rd கொஸ்டின்ல செகண்ட் சப்டிவிஷன்ல கொஞ்சம் டீடைலா சொல்லியிருப்பேன். ஓகேவா? உங்களுக்கு டவுட் இருந்தா அந்த சம் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இது வந்து a² - b² ஃபார்மேட்ல இருக்கு. ஸோ a + b a - b அந்த ஃபார்மேட்ல நம்ம இதை எழுத போறோம். ஸோ இந்த டேர்ம் அப்படியே போட்டுக்கிட்டு இதை வந்துட்டு ஓகேவா, ஃபர்ஸ்ட் a + b, அடுத்து a - b. ஓகேவா? சோ a² - b² வந்துட்டு a + b a - b ன்னு போட போறோம். இதுதான் நம்மளோட a, இதுதான் நம்மளோட b. சோ a + b ன்னு ஒரு டேர்மும் a - b ஒரு டேர்ம்னும் இதை எழுதிட்டோம். இந்த டேர்ம் இங்கே தான் இருக்கு. இது நம்ம எல்சிஎம் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதியிருக்கோம். இப்ப நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு p ஆஃப் x கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? பண்ணலாம். என்ன கேட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து p ஆஃப் x தான் கேட்டிருக்காங்க, q ஆஃப் x கொடுத்திருக்காங்க. அப்ப p ஆஃப் x மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு LCM into GCD divided by Q of x. ஓகேவா? ஸோ நம்ம LCM வந்து ஸோ நம்ம P of x தான் கேட்டிருக்காங்களா, அதனால LCM into GCD divided by Q of x போட்டுட்டீங்க. இப்போ நம்மளுக்கு LCM வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதியிருக்கோமா, அதை எடுத்து எழுதிக்கலாம்.
ஸோ எல்சிஎம் வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதியிருக்கோமா அந்த டேர்மை நான் எடுத்து எழுதிட்டேன். இப்போ ஜிசிடி என்னது கொடுத்துருக்காங்க, இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். ஓகேவா, அது எழுதியாச்சு. இப்போ டிவைடட் பைல கியூ ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு, எக்ஸ் பவர் 4 மைனஸ் ஒய் பவர் 4 இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸ் பவர் 4 மைனஸ் ஒய் பவர் 4 ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டோம். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய்யும் நம்மளுக்கு இருக்கு, அதையும் நம்ம ஈஸியாக ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டோம். ஸோ இப்படி ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுறதுக்கு தான் நம்ம எல்சிஎம் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும். இப்போ ரிமைனிங் என்ன இருக்கோ அதுதான் நம்மளோட பி ஆஃப் எக்ஸ். ஸோ ரிமைனிங் என்ன இருக்கு, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஒய் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். ஓகேவா, இது மட்டும் தான் ரிமைனிங் இருக்கு, மற்றதெல்லாம் நம்மளுக்கு ஸ்ட்ரைக் அவுட் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் நம்ம கண்டுபிடிச்ச பி ஆஃப் எக்ஸ். ஓகேவா, இந்த இடத்துல நம்ம ரெண்டு சம் இதே மாதிரி பண்ணிட்டோம். ஸோ உங்களுக்கு கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் புரியலன்னா திருப்பி ஒரு வாட்டி சொல்றேன். ஸோ இதை வந்துட்டு நம்ம எக்ஸ் பவர் 4 இருக்கா, அதை நம்ம எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர்னு எழுதுறோம். ஒய் பவர் 4 ஒய் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர்னு எழுதுறோம். ஸோ பட் இது பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னா ஏ ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் பி ஸ்கொயர் மாதிரியே இருக்கு. ஆனா 2abக்கு பதிலாக இங்க ஏபி மட்டும்தான் இருக்கு. ஸோ நம்ம 2ab எடுத்துட்டு வர்றதுக்காக இதே டேர்மை ஆட் பண்ணி மைனஸ் பண்றோம். இது இல்லாட்டியும் இருந்தாலும் இது சேம் தானே. ஸோ நம்ம வேணுன்றதுனால இதை ஆட் பண்ணி மைனஸ் பண்ணிட்டு இப்போ இது ரெண்டு டேர்ம் இருக்கிறதுனால இது 2abன்னு போட்டுடுறோம். ஸோ ஏ ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் பி ஸ்கொயர் இருக்கா. அப்போ இது ஃபார்முலா என்னது, ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர். அந்த ஃபார்மெட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டோம். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் எக்ஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர்னு போடுறோம். இப்போ பாத்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இருக்கு, விச் இஸ் ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி. இந்த மாதிரி எடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரைக் அவுட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ நம்ம வந்து எல்லாத்தையுமே ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு நம்மளுக்கு ஆன்சர் ஈஸியாக கிடைச்சிருச்சு. ஓகேவா, உங்களுக்கு இந்த சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் சம்ல பார்க்கலாமா? தேங்க்யூ.